மார்ச் 30 மாலை நேர பதிவு. ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவதாக கூறி ஆரம்பித்த யுத்தம் இன்று அமெரிக்காவில் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது. இந்த அளவுக்கு என்றால் ட்ரம்பினுடைய அண்ணன் மகன் மேரி எல் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு அதிரடி பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர பார்க்கிறார், ஆனால் அது ஈரானில் அல்ல அமெரிக்காவில் என்று படு கிண்டலாக பதிவு செய்திருக்கிறார். இதேவேளை பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானத்தில் இருந்தவாறு ஜனாதிபதி ட்ரம்ப் அந்நியன் அம்பி போல மாறி மாறி பேசியிருந்தார். ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவது ஒன்றுதான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். ஒருவேளை ஈரானின் காக் தீவை அமெரிக்க படைகள் கைப்பற்றலாம் அல்லது கைப்பற்றாமல் போகலாம், ஆனால் கைப்பற்றுவதற்கே நிறைய வாய்ப்புகள் உள்ளன. எங்களது ஒரு சில முட்டாள்களுக்கு என் நடவடிக்கைகள் எதுவும் புரியவில்லை, அவர்கள் என்னை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் ட்ரம்ப். இப்படி சொல்லி முடிய திடீரென்று ட்ரம்ப் சமாதான பூச்செண்டையும் ஏந்தினார். பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதில் முன்னேற்றங்கள் தென்படுகின்றன என்றார். பாகிஸ்தானில் இப்போது துருக்கி, எகிப்து, சவுதி அரேபிய வெளிவிவகார அமைச்சர்கள் எரியும் மத்திய கிழக்கு தீயை அணைக்க கூடி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஈரான் சார்பாகவோ அமெரிக்கா சார்பாகவோ யாரும் பங்கேற்கவில்லை. ஈரான் பேச்சுவார்த்தையை வரவேற்றிருக்கக்கூடிய அதே வேளை தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லி இருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் அணுச்சரிவை கைவிட வேண்டும், தொலைதூர ஏவுகணைகளை தயாரிப்பதை நிறுத்த வேண்டும் என்று 15 அம்ச நிபந்தனைகளை விதித்திருந்தது. இதற்கு பதிலாக ஈரான் அமெரிக்க இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படுகொலைகளும் நிறுத்தப்பட வேண்டும், போர் மீண்டும் நிகழாது என்பதை உறுதி செய்யும் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும், போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், ஹோமூஸ் ஜலசந்தியில் ஈரானின் ஆளுகை எப்போதும் இருக்க வேண்டும் என்று பதிலுக்கு நிபந்தனைகளை முன்வைத்திருந்தது உங்களுக்கு தெரியும். இதேவேளை டொனால்ட் ட்ரம்போ இன்னொரு அபூர்வமான கருத்தொன்றையும் முன்வைக்கிறார். அதாவது தான் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் இப்போது புதிய தரப்பு ஒன்றே அங்கு ஆண்டு கொண்டிருப்பதாகவும் சொன்னார். இது என்ன நகைச்சுவை என்று குழப்பமாக உங்களுக்கு இருக்கும். அதற்கும் அவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். முதலில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்களாம், அதன் பின்னர் இன்னொரு குழு வந்து ஆட்சியை பொறுப்பெடுத்ததாம், அவர்களும் அழிக்கப்பட்டார்களாம், இப்போது இருக்கும் நபர்களுடன் பேசுவது இலகுவாக இருக்கிறதாம் என்கிறார். இது என்ன புதினம் என்று ட்ரம்பிடம் தான் நாம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் ட்ரம்ப் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது தன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் ஈரானியர்கள் தான் தனக்கு 10 எண்ணெய் கப்பல்களை வழங்கியதாகவும் இப்போது மீண்டும் 20 எண்ணெய் கப்பல்களை வழங்க ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் அவை ஹோமூஸ் வழியாக வந்து சேர இருப்பதாகவும் இப்போது தன்னோடு பேசுபவர்களும் அழிக்கப்படுவார்களா என்பது நிச்சயமற்றது என்றும் இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டார். மேலும் ஈரானினுடைய வான் மற்றும் கடற்படைகள் முற்றாக செயலிழந்திருப்பதாகவும் B-2 விமானங்கள் மூலம் சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுடைய யுரேனியம் செறிவூட்டும் அணு உலைகள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டன என்றும் மாறி மாறி பேசுகிறார் ட்ரம்ப். அப்படி என்றால் எதற்கு இந்த யுத்தத்தை தொடுத்தார் என்று ஆச்சரியமாக இருக்கும். ஆம், அவருக்கு ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்று சாத்தியம் என்று இஸ்ரேல் கொடுத்த கயிற்றை, அதுவும் மொசாட் கொடுத்த கயிற்றை நன்றாக விழுங்கிவிட்டதால் வந்த வினைதான் இதெல்லாம். ட்ரம்ப் பேசுவதனுடைய சுருக்கம் என்னவென்றால், நாம் சகலகலா திறமையுடைய வல்லவர்கள், நாங்கள் ஈரானை அழித்து மண்டியிட வைத்திருக்கிறோம், இப்போது எங்களுடன் பேசுங்கள் என்பதுதான். இப்படி ஒரு பேச்சுவார்த்தை உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றோ ஒரு நாட்டை முற்றாக கபலீகரம் செய்து கைப்பற்றிக் கொள்வார்கள், அல்லது தமக்கு தோதான பிரதிநிதிகளை ஆட்சியாளர்களாக நியமிப்பார்கள். ஆனால் இப்படி ரத்தம் கொட்ட கொட்ட குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய நாடுகளுடன் வீணாக பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை. ட்ரம்பை பொறுத்தவரை ஈரான் ஆயுளை இன்றோ நாளையோ விட தயாராக இருக்கக்கூடிய ஒரு தேசம். அவர் ஈரானை அடித்து துவைத்தெடுத்திருக்கிறார். அதேவேளை பேசவும் விரும்புகிறார் என்பதுதான் அவருடைய திருவாய் உளறல்களினுடைய சுருக்கம். ட்ரம்பினுடைய மற்ற கதைகளான ஈரான் பரிசு தந்து கொண்டிருக்கிறது என்பதன் விளக்கம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவரை ஈரான் என்று கூறி யாராவது ஃபேக் ஐடிகள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்களா என்பது புரியவில்லை. தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருப்பது போல ட்ரம்ப் இப்படி ஒரு கதையை திரும்ப திரும்ப சொல்கிறாரா என்றும் தெரியவில்லை. இன்றும் இதே கதையை சொல்லிவிட்டு ஈரானினுடைய 90% எண்ணெய் உற்பத்தி நடைபெறும் கேந்திர நிலையமான காக் தீவுகளே தன் இலக்கு என்றார். இப்படி சொல்லிக்கொண்டு 15 அம்ச தன்னுடைய நிபந்தனைகளுக்கெல்லாம் ஈரான் தலையாட்டி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அடித்து விடுகிறார். இது எந்த வகையான குழப்ப நிலை என்று புரியவில்லை. போர் நிறுத்தமா, தரைவழி தாக்குதலா என்று ட்ரம்பும் குழம்பி, கேள்வி கேட்கக்கூடிய ஊடகவியலாளர்களையும் குழப்பி, என்ன ஏது பேசுவது என்றே தெரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்.
இதேவேளை காக் தீவு தொடர்பான ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கவனமாக தேர்ந்தெடுத்து பதிலளித்திருக்கக்கூடிய ஈரானினுடைய புரட்சிகர காவல் படையான IRGC முடிந்தால் தரை வழி போருக்கு வாருங்கள், அப்படி வந்தால் பாரசீக சுறாக்களுக்கு இரையாகுவீர்கள் என்று பதிலடி கொடுத்திருக்கிறது. இதேவேளை மற்றொரு அபூர்வ நிகழ்வு நேற்று நடந்திருக்கிறது. பாகிஸ்தானில் பெஷாவரில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்துக்கு சென்ற பஷ்டூன் பழங்குடி தலைவர்கள் தூதுவரை சந்தித்து, நீங்கள் உத்தரவிட்டால் லட்சக்கணக்கான பஷ்டூன் பழங்குடியினர் ஈரானுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போரிட தயாராக இருக்கிறார்கள், உத்தரவு மட்டும் தாருங்கள் குருவே என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இஸ்ரேலிய படையினர் மீது லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதேவேளை இது நாள் வரை அமைதியாக இருந்த எமனின் ஹூதிகளும் போரில் நுழைந்திருக்கிறார்கள். ஈரானின் ஆசீர்வாதம் பெற்ற ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கும் கிளர்ச்சி குழுக்களும் தாக்குதல்களில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தானின் பழங்குடி சமூகமும் தொழிலுக்கு விண்ணப்பம் போடுவது போல தம்மையும் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதேவேளை இன்று இஸ்ரேலினுடைய ஹைஃபா நகரில் இருக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை ஈரானின் கிளஸ்டர் குண்டுவீச்சுகளால் பலத்த சேதமுற்றிருக்கின்றன. நேற்று தெற்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலை எரிந்து நாசமானது. இப்படி ஒரு நிலையில் இஸ்ரேல் எப்படி ஒரே நேரத்தில் 8 திக்கிலிருந்தும் எதிரிகளை சமாளிக்கப் போகிறது என்றுதான் புரியாத புதிராக இருக்கிறது. அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் தொடர்ந்தும் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்குமா என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. ஒரு பக்கம் எண்ணெய் பீப்பாய் ஒன்றினுடைய விலை $115 தாண்டி இருக்க உலகம் படிப்படியாக பொருளாதார மந்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கு பிறகும் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பது என்பது வடிகட்டிய வரட்டு கௌரவமாகத்தான் இருக்க வேண்டும். ட்ரம்பினுடைய மருமகள் சொல்வது போல ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் தான் நிகழுமா என்பதை ஆறுதலாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.